அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு. எம்சிஎக்ஸ் பண்ண எம்சிஎக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பண்ண உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன் தான். நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஹையை பிரேக் பண்ணால் அதாவது பார்த்தீங்கன்னா முந்தானத்து ஹை வந்து $67.93. ஸோ அதை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பை ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் வந்து செல்லிங் எதிர்பார்த்தேன் $69. பட் அதையுமே பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நம்ம நினைச்ச மாதிரி தான் ஹையை பிரேக் பண்ணால் ஸோ 5800 வரைக்கும் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ 15 மினிட்ஸில் காட்டுறோம் பாருங்க. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 ஓட நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் இறங்குனது. ஸோ அந்த ரேஞ்சை வச்சு தான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்கணும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5850-60 வரைக்குமே கொண்டு போய் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டினியூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா ஏதாவது இடத்துல அப்படின்னா ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் தான் 5890. ஸோ மற்றபடி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா 6000 வரைக்கும் வந்துட்டு தான் ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்குற மாதிரி தெரியுது ஒரு ஷார்ட் டேர்மா. ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 5890, பிவோட் பாயிண்ட் வந்து 5785, சப்போர்ட் ஜோன் வந்து 5706. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் 5800. ஸோ அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கொண்டு போய் மேலே க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது 5706 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி மார்க்கெட் வந்து பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நேத்தோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இது எதனால சொல்றேன்னா ஸோ இந்த இடம் தான் நேத்தோட 19 அதாவது பார்த்தீங்கன்னா 730 கேண்டில்ஸ் 730 அதாவது 7:30 மணி கேண்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 5700 இருந்து ஸோ 5867 வரைக்குமே போயிருக்கு. 167 பாயிண்ட் அப் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் இந்த இடம் வந்தால் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை க்ளோஸை பிரேக் பண்ணாலோ நம்ம செல்லை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கலாம். 5706 வரைக்கும் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பையை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மார்க்கெட் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் கீழே வராமல் ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்தால் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும் இன்னைக்கு. அதாவது க்ளோஸர் லாஸ்ட் கேண்டில் அதாவது நேற்றோட லாஸ்ட் கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 5798. ஸோ அதை பிரேக் பண்ணால் சப்போர்ட் வரைக்கும் வரும். சப்போர்ட்ல இருந்து அகைன் மேலே வரும். அப்படி இல்லையா மேலே சப்போஸ் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பிவோட் வரைக்குமே ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான். சில்வர் எல்லாம் பட்டை கிளப்பிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு 2600-700 பாயிண்ட்ஸ் பக்கம் நேற்று ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்திருக்கு. ஸோ கோல்டு ஒரு 897, அலுமினியம். ஸோ அலுமினியம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த எம்சிஎக்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அலுமினியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 217 238 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ காப்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போதைக்கு வந்து இப்போதான் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆயிருக்கு காப்பர். ஸோ காப்பருக்கு தனியாக வந்து நான் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன் நான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.